பசி உயிர் போதே. என்னம்மா கண்ணு? சௌக்கியமா? மேடம் சௌக்கியமா இருக்கிற மாதிரி தெரியலையே, கண்ணுல கலவரம் தெரியுதே. கலவரத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவ்வளவு அவசரமா எங்க வரீங்க மாமியாரே? வேற எங்க, விரதம் முடிச்சிட்டாங்க, அடுத்தது சாப்பாடு தானே. ஓ, சாப்பிடறதுக்கு வரீங்களா? அதுக்கு சாப்பாடு இருக்குமே. சாப்பாடு இல்லையா? ஐயோ, மிச்ச சாப்பாடு பிச்சைக்காரங்களுக்கும் நாய்க்கும் போட்டோமே. அப்ப நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? என்ன கேட்காம எதுக்கு போட்டீங்க? எங்களுக்கு என்ன தெரியும்? நீதான் ஏஜி வந்து ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன்னு சேலஞ்ச் பண்ணிருந்த. ஏஜி ஒரு ஊட்டி விட போறதும் இல்ல, நீ சாப்பிட போறதும் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு நைட்டு நீ சாப்பிட மாட்ட, சாப்பாடு தான் வேஸ்ட் ஆகும்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். அப்போ எனக்கு அடடா, உனக்கு சாப்பாடு வேணும்ல? மாயா, வெளியே ஓடி போய் அந்த பிச்சைக்காரன் இருக்கானா போயிட்டானு பாரு. அவன் இருந்தானா நாம போட்டதுல இருந்து பாதிய வாங்கிட்டு வந்து உன் டெம்பரரி மாமியாருக்கு கொடு. அதுக்கு எதுக்கு பிச்சைக்காரனை தேடணும்? நான் இன்னும் சாப்பிட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். அங்க வேணா ட்ரை பண்ணுவோமா? ஏய், நாய் பாவண்டி. உனக்கு ரொம்ப பசிக்குதா? பசிச்சா என்னக்கா, அவதான் சாப்பிட்டாளே. அதான் ஒரு ஸ்பூன் பாயாசம் சாப்பிட்டாளே. ஒரு ஸ்பூன் பாயசமா? அது போதுமா? ஏன் போதாது? அது ஏஜே ஊட்டின சாப்பாடு, தேவ விருந்து, காத்திருந்து வாங்கின வரும். அந்த பாயாசம் சாப்பிட்டா பல நாள் பசிக்காது. இந்த ஒரு நைட் என்ன பண்ணிடும்? அப்போ ஹாசினிக்கு சாப்பாடு வேணாங்கறியா? ஏய், என்னாச்சு? பசியில ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா? அதுக்கு இல்ல, என்னால பசிய தாங்க முடியாது. காலையில இருந்து பட்னியா கிடக்குறேன். வயிற்றுல ஃபுல்லா காத்து தான் ஏறி கிடக்கு. இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட பசியோட இருக்க முடியாது. போட்டு சாப்பாட்டுக்கு குழம்பு ஊத்துறதுக்குள்ள வெறும் சாப்பாட்டை சாப்பிடுற ஆள்னா நான் எப்படி நாளைக்கு வரைக்கும் பட்னியா கிடக்க முடியும்? அப்படி கிடந்தா என் உடம்புல இருந்து மூச்சு புஷ்ன்னு ஓட்டு போட்ட பலூன் மாதிரி போயிடும். சாப்பாடுக்காக உயிரை விட்டாலேன்னு என்ன வரலாறு கேவலமா பேசும். இவ்ளோ பெரிய வீட்ல எனக்குன்னு கொஞ்சம் கூட சாப்பாடு வைக்காம காலி பண்ணிருக்கீங்களே, நீங்களாம் மனுஷங்க தானா? இந்த வீட்டுக்காக தானே விரதம் இருந்தேன், ஏஜிக்காக தானே பூஜை பண்ண. அந்த நன்றி கூட உங்களுக்கு கிடையாதா? என்ன மனுஷியா பார்க்க வேணாம், உங்க மாமியாரா பார்க்கலாம்ல. மருமகளுங்க அத்தைக்கு கொடுக்கற மரியாதை இதானா? நான் ஜெயம்மாக்கு கொடுக்கற கௌரவத்தை பார்த்தாவது நீங்க கத்துக்க வேணாமா? ஆஹா, சென்டிமெண்ட் லெக்சர். எப்படி சிக்ஸர் அடிச்சாலும் இன்னைக்கு வெடிய வெடிய நீ பட்னி தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு எப்படியாவது சாப்பாடு வேணும். என்னால பசிய பொறுக்க முடியாது. இந்த நேரத்துல வெளிய போய் சாப்பிட முடியாது. போறதுக்கு என் உடம்புல சத்தும் கிடையாது, மனசுல தெம்பும் கிடையாது. நான் இப்ப சாப்பாட்டை சாப்பிட்டே ஆகணும். எனக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். நமக்குள்ள நடந்த பழைய பிரச்சனையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்காதீங்க. எனக்கு மயக்கமா வருது. வயித்துல இருந்த பசி போய் எல்லைய தாண்டி உடம்பெல்லாம் பரவுது. என் வாயெல்லாம் கொளருது. நீங்க சொல்றபடி எல்லாம் கேக்குறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். இனிமே உங்களோட சண்டையே போட மாட்டேன். உங்க கால்ல வேணாலும் விழறேன். எனக்கு கொஞ்சமாவது சாப்பிடுறதுக்கு கொடுங்க.
தான் கேட்பேன்னு நினைச்சீங்களா? நான் கெஞ்சினதெல்லாம் உண்மைன்னு நம்பி பூரிப்பா போச்சா? சரண்டர் ஆயிட்டான்னு சந்தோஷப்பட்டீங்களா? நீங்க சாப்பாட்டு பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டா நான் கவுந்து போயிடுவேன்னு கனவு கண்டீங்களா? வெறும் சாப்பாட்டுக்கு என் கௌரவத்தை விட்டு கொடுப்பேன்னு என்ன தப்பா எடை போட்டீங்க. காலையில இருந்து பசியோட விரதத்தோட வீராப்பா இருக்கிற இந்த ஹாசினி கிட்ட உங்க வேலைய காமிக்கிறீங்க. மருமகளுங்க உங்க ரேஞ்சுக்கு நீங்க யோசிச்சா நான் மாமியார் உங்க அத்தை எந்த ரேஞ்சுக்கு யோசிப்பேன். உங்க 3 பேரோட மொத்த மூளையும் இந்த ஹாசினியோட ஒத்த மூளை கிட்ட நிக்காது. நீங்க பட்னி போட்டா பயந்துர மாட்டா இந்த ஹாசினி. நீங்க என்னதான் உங்க இத்து போன மூளைய வச்சு பிளான் பண்ணாலும் நான் சாப்பிடுறத தடுக்க முடியாது. நான் இப்போ வயிறு நிறைய சாப்பிடதான் போறேன். ஏன் கழுவி வச்ச பாத்திரம் எல்லாத்தையும் தீங்க போறியா? இல்ல சாப்பாடு செஞ்சு சாப்பிட போறியா? சாதாரண பாயாசத்தை செய்ய தெரியாம செஞ்சதுக்கே கிச்சனே நாரி போச்சு. இப்போ சாப்பாடு வேற செய்ய போறியா? சூப்பர். அப்படியே ஃபயர் சர்வீஸ், குப்பை லாரி கிளீன் பண்றதுக்கு 10 பேருன்னு எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிரு. அட ஆதி காலத்து அறவேக்காடுங்களா, நான் சொல்றத முழுசா கேளுங்க. நான் மனசார விரதம் இருந்து பக்தியோட பூஜை செஞ்சு பசியோட காத்திருந்து பாயாசம் சாப்பிட்டேன். என்னோட இந்த அக்கறைய பார்த்து சந்திர பகவான் என் பக்திய மெச்சு அவரோட போஜன மடத்துல இருந்து அறுசுவையோட சாப்பாட்டை எனக்கு டோர் டெலிவரி செய்யறேன்னு சொல்லிருக்காரு. புரியலையா? அந்த தேவ பிரசாதத்தை ஒரு புடி புடிக்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தலைவாழை இலை போட்டு அத்தனை ஐட்டங்களையும் அள்ளி வச்சு பசி அடங்குற வரைக்கும் சாப்பிட போறேன். அக்கா, இவளுக்கு பசியில பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிக்க போகுது. என் விரதத்தை காலி பண்றதுக்கு வால் கிளாக்ல டைமை மாத்தி வச்சு சதி பண்ணீங்கல்ல. ஆனா சந்திர பகவான் எனக்கு டைமிங்ல எந்த குழப்பமும் பண்ணாம சும்மா கன் டைமுக்கு சாப்பாடு கொடுப்பாரு. நீங்க யாரும் நம்பலையா? இதோ சாப்பாடு வரப்போது பாருங்க. 1 2 3 நின்னு. மேடம் நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட் மேடம். ஒன்னு வாங்க ஒன்னு ஃப்ரீங்கிற ஐட்டம் இருக்கா? இருக்கு மேடம். ஃபுட் குவாலிட்டி, குவாண்டிட்டி, டேஸ்ட் எல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்கு மேடம். நல்லா இல்லனா ரிட்டர்ன் எடுத்துப்பீங்களா? எடுத்துப்பேன் மேடம். நிஜமாவா? நிஜமா மேடம். உங்க Dress செமையா இருக்கு மேடம். அப்படியா? ஆமா. ரியலி? ரியலி மேடம். Thank you. உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே? ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க. Thank you மேடம். Thank you. வரேன் மேடம். நீங்க எவ்வளவுதான் வாயை திறந்து காமிச்சாலும் இந்த ஃபுட்ல இருந்து கொஞ்சம் கூட தர மாட்டேன். வாயில காக்கா கூடு கட்டிட போது வாய் மூடுங்க. எனக்கு நீங்க சாப்பாட்டுல ஆப்பு வச்சீங்க, நான் ஆப்ப வச்சு சாப்பாட்டை வர வச்சுட்டேன். என்கிட்டயா விளையாடுறீங்க? உங்ககிட்ட இருந்து இன்னும் பெட்டரா எதிர்பார்க்கிறேன். வரட்டுமா கண்ணுங்களா?
பைத்தியக்காரையோட சேர்ந்து வாழ்றதா? நெவர். யார் நம்மள சேர்த்து வைக்க ட்ரை பண்ணாலும் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்கணும்? பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் என் மேல பழி போட்டவளோட நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அந்த ஹாசினோட சேர்த்து வைக்கிறதுக்கு கடவுள் ஏன் ஆசைப்படணும்? அவர் ஏன் விருப்பப்படணும்? அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவர் விருப்பப்படுறதை விட இந்த கேக்காரி தான் மனசுல ஏதோ ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நடிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கு. ஆனா அவளோட நடிப்பை பார்த்து அம்மாவும் நம்பிடுறாங்களே. நான் பவளிக்காவோட நினைப்புல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு கடவுளுக்கும் தெரியும். அந்த ஹாசினி மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லைன்னு அவருக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் எதுக்கு இந்த விளையாட்டு? என் மேல எந்த தப்பு இல்ல, அவதான் எல்லா தப்பு செஞ்சான்னு நான் நிரூபிச்சதும் அவன் இந்த வீட்டு விட்டு போகதான் போறான். கொஞ்ச நாள் விலைக்கு போற அவ கூட சேர்த்து வைக்கிறதுக்கு கடவுளுக்கு என்ன அக்கறை? கோரிக்கைகளோட 1000 பேர் வரிசை கட்டு நிக்கும் போது எதுவுமே வேணான்னு ஒதுங்கி இருக்கிற ஏன் மேல அவருக்கு என்ன அக்கறை, என்ன கரிசனம்? யாருக்கு என்னோட வாழ்க்கையில அக்கறை ஆசை இருந்தாலோ இது என்னோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். என் வாழ்க்கையில ரூல் சொல்றதுக்கு கடவுள் கூட ரைட்ஸ் கிடையாது. எல்லாத்துக்கும் அந்த ஹாசினி தான் காரணம். அவன் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. அம்மா வேற அவ கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இரிட்டேட்டிங்கா இருக்கு. இது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. அவதான் தப்பு செஞ்சான்னு நான் நிரூபிக்கணும். நிரூபிச்ச உடனே இந்த வீட்டை விட்டு அவளை துரத்தணும். துரத்துறேன், கூடிய சீக்கிரமே துரத்துறேன். ஆஹா, தலைவாழை இலை சோத்த கொட்டி இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான். சாம்பாரு ஏய், என்ன பண்ற? செவ்வாய் கிரகத்துக்கு ரோடு போட்டுட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல? சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்படிதான் சாப்பிடுவியா நீ? நான் வாயில தான் சாப்பிடுவேன். ஏன் நீங்களும் காது வழியா சாப்பிடுவீங்களா? மூளை கட்ட முண்டம். எதை எப்படி எங்க செய்யணும்னு ஒரு விவசாயம் இல்லையா? கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு கத்துறீங்க? சாப்பிடும்போது கத்தக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த நாகரிகத்தை யாரும் உங்களுக்கு சொல்லி தரலையா? நான் இங்க சாப்பிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய் அரவே காடு, பெட்ரூம்ல தான் உட்கார்ந்து சாப்பிடுவியா? அப்போ டைனிங் டேபிள் எதுக்கு இருக்கு? சரி, அப்போ கிச்சன்ல குளிச்சு டைனிங் டேபிள்ல சமைச்சு அப்போ பெட்ரூம்ல சாப்பிட்டு பாத்ரூம்ல போய் படுக்க வேண்டியதானே? உன்ன மாதிரி அறிவில்லாதவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு பேர் பெட்ரூம் வச்சிருக்காங்கல்ல. வெச்ச பேருக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்கீங்களா? இதுக்கு பேர் பெட்ரூம் தானே. இந்த பெட்ல என்னைக்காவது படுக்க விட்டுருக்கீங்களா? தரையில் தானே படுக்க விட்டுருக்கீங்க. அப்ப எங்க போச்சு உங்க நாகரிகம்? இப்ப சாப்பிடுறதுல மட்டும் உங்க நாகரிகம் குறைஞ்சு போச்சா? முதல்ல உங்க மருமகள்களுக்கு நாகரிகத்தை பத்தி சொல்லி கொடுங்க. அவங்க எனக்கு சாப்பாடு வச்சிருந்தா நான் எப்படி சாப்பிட போறேன்? காலையில இருந்து சாப்பிடாம விரதம் இருந்தவளுக்கு கொஞ்சம் கூட சாப்பாடு வைக்காம சாப்பாட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டாங்க. இதுதான் நாகரிகமா? மாமியாருக்கு ஒரு மரியாதை வேணாமா? அப்புறம் நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? அதான் ஆப்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது உங்களுக்கும் உங்க டைனிங் டேபிளுக்கும் கௌரவ குறைச்சலா இருக்கும் தான் இங்க வந்து சாப்பிடுறேன். என்னால பசி தாங்க முடியாது. நீங்க ஊட்டின ஒரு ஸ்பூன் பாயசம் எனக்கு போதுமா? அதுல வயிறு நிறையுமா? பேச வந்துட்டா. என்ன பாக்குறீங்க? சாப்பிடும்போது இப்படி பார்த்துட்டு இருந்தா எனக்கு வயிறு வலிக்காது? போங்க அந்த பக்கம். நான் பாக்குறதுனால உனக்கு வயிற்று வலி வராது. ஆனா இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு உனக்கு ஒரு வயிற்று வலி வரும் பாரு, பிச்சுக்கும். மனுஷன் சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறேன். ஆள் படுக்கிற அளவுக்கு ஒரு நீளமான இலை, குவாரி மணி எடுத்து கொட்ட மாதிரி சாப்பாடு, அதுக்குள்ள சின்ன ஏரி அளவுக்கு குழம்பு வேற. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் கூட டீசென்சி இல்ல உனக்கு? என்ன நினைப்பாங்க?
சாப்பிடுறதுல என்ன டீசன்சி உங்களுக்கு? இடையில சாப்பாடை பாக்குற நீங்க எனக்கு எவ்வளவு பசின்றது பார்க்கவே மாட்டீங்களா? இதை யாராவது பார்த்தாங்கன்னா உங்களை தான் திட்டுவாங்க. பசியோட விரதம் இருந்த ஒரு பொண்ணை வாங்கி விழற அளவுக்கு காக்க வச்சு கடுப்பேத்தின உங்களுக்கு டீசன்சி இருக்கான்னு தான் பேசுவாங்க. சாப்பாடு விஷயத்துல எப்பவும் கஞ்சத்தனம் பார்க்க மாட்டேன். வயிறு குளிர சாப்பிடுவேன். என்னால கோழி மாதிரி கொத்தியெல்லாம் சாப்பிட முடியாது. யானை மாதிரி அள்ளி போட்டாதான் நிம்மதி. இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேணா நீங்களும் ஒரு மட்டும் சாப்பிடுங்க. அட வெக்கப்படாதீங்க, சாப்பிடுங்க. உங்க ரெஸ்டாரண்ட் சாப்பாடை விட இது சூப்பரா இருக்கு. உங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறவங்க கிட்ட புடுங்குற மாதிரி பில்லுல சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டின்னு எதுவுமே கிடையாது. இது ஏசி ரூம். இந்த குழம்பு வாசனை நல்லா வெளியில போகாது, இங்கேயே சுத்திட்டு இருக்கோம். நான் எப்படி படிக்கிறது? நான் தூங்குறத பத்தி நீங்க அக்கறைப்படுறது இல்ல. உங்களை பத்தி எனக்கு என்ன கவலை? அதுவும் இல்லாம அந்த ஏசிய பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அது விடிய விடிய நான் தூங்க விடுறதே இல்ல. என்னோட பொறுமை எதிரி அது. எனக்கு அதுக்கும் பேச்சுவார்த்தையே இல்ல. அதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. உங்களுக்கு பிரச்சனைனா ஏசிய ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க. காலையில இருந்து சாப்பிடாம கொலை பசியோட இப்பதான் ஒரு அன்னத்தை எடுத்து வாயில வச்சேன். உள்ள வந்ததும் இல்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணி சாப்பிட விடாம பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு அப்பாவே பொண்ணு சாப்பிடுறது பாவமா? குற்றமா இல்ல தேச துரோகமா? அடிச்சி வாய் மூடு. சாப்பாட்டை நீங்க கொண்டு வந்து பெட்ரூம் நார் அடிச்சது மட்டும் இல்லாம நாட்டாமை மாதிரி பேசிட்டு இருக்கேன். யாராவது நீ சாப்பிடுற லட்சணத்தை பார்த்தா 10 நாளைக்கு சோறு சாப்பிட மாட்டான். என்னமோ நீ வாழ்க்கையில சாப்பாட்டை பார்க்காத மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? உங்க ஹோட்டல் கஸ்டமர்ஸ் யாராவது இப்படி சாப்பிட்டா இப்படிதான் சண்டைக்கு போவீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ ஹெல்ப் யூன்னு வழிய மாட்டீங்க. இங்க மட்டும் என்ன உங்க டீசென்சி நிரம்பி வழியுது. ஏய் பேசாத, சீக்கிரம் சாப்பிட்டு தொலை, இடத்தை காலி பண்ணு. பின்ன இங்கே டேரா போட்டு தங்கிடுவோமா? சாப்பிடுறவங்களுக்கு கை கழுவ தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. எல்லாத்துக்கும் மறுப்பு. யோ ஹிட்லர், அன்னத்துல கை வைப்பனே தவிர யாரு கன்னத்துலயும் நான் கை வைக்க மாட்டேன். போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பஞ்சு டயலாக். ஏய் அறிவு இருக்கா உனக்கு? சரி சரி, சாப்பிடுற பொருளை திட்டாதீங்க. ஏய் லூசு, உனதான் திட்டுறேன் நானு. விரதம் இருந்து சந்திர பகவானுக்கு பூஜை பண்ண என்ன திட்டலாமா? அது தெய்வ குத்தம். இப்ப என்ன, ரசம் தானே பட்டுச்சு, விஷமா பட்டுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சித்திர மாட்டோம். अंगारा भक्ति Excuse me, please help me. என்ன? கொஞ்சம் உரிச்சு கொடுக்குறீங்களா? அடிங்க. ஓகே. தியோ நாமளே ஏதோ உரிக்கணுமா? டயர்ட் ஆயிடுச்சு.